ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 1.4ல செகண்ட் சம் சாமி. ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது. வழங்கப்படுகிறதுனா ப்ளஸ் எத்தனை மார்க் கொடுக்குறாங்க? 1 மார்க் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தவறான விடைக்கும் கால் மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. குறைக்கப்படுகிறதுனா மைனஸ் எத்தனை மார்க் குறைக்கிறாங்க? 1/4 மார்க் குறைக்கிறாங்க. ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார் எனில் 100 கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. 100 மார்க்குக்கு தான் இதுவே தராங்க. 100 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாரு. ஆனா 80 மார்க் தான் வாங்கியிருக்காரு. அப்படின்னா 20 மார்க் எங்கேயோ போயிடுச்சு. அப்ப 20 மார்க்குக்கு என்ன பண்ணியிருக்காங்க? மார்க் குறைச்சிருக்காங்க தானே. தவறான விடைக்கு மார்க் குறைச்சிருக்காங்க. தப்பா ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ 20 மார்க் காணாம போயிருக்கு. பெறுகிற அண்ணா குறிப்பு சாமி ஈக்குவல் டு எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருப்பார்? சரியான கேள்வி நான் சரியானதை நான் எடுத்துக்கிறேன். சரியான விடையை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தவறான விடையை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தாதான் சரியான மார்க். ஏன்னா மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ மார்க்குக்கு ஆன்சர் பண்ணுறாரு? சரியான விடையோ தவறான விடையோ ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ? 100. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. ஃபஸ்ட்டு சமன்பாடு நான் இங்கே சொல்லிட்டு சாமி சரியான விடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். தவறான விடை என்னன்னு எடுத்துக்கிறேன்? ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். லெட்டுன்னு போகிறேன். ஸோ எக்ஸும் ஒய்யும் சேர்த்தா எத்தனை கொஸ்டின் சாமி? 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. அது சரியானது தான் தனியாக இருக்கிறாங்க. இது சரியானது தவறானது சேர்த்தா எத்தனை? 100 கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஆனால் மதிப்பெண் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சரியான விடைக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறதுனா ப்ளஸ்ஸு 1 மார்க்கு சரியான விடைக்கு கொடுக்குறாங்க. தவறான விடை ஒய் கால் மதிப்பெண் குறைக்கிறாங்க. கீழே எப்பயுமே நம்ம என்ன போடுவோம்? முன்னாடி போடுவோம். ஸோ 1/4 இன்ட்டு ஒய் மைனஸ் குறைக்கிறாங்க அப்படின்னா மைனஸ். பெறுகிறான்னு வந்துச்சு ஈக்குவல் டு சரி. ஆனால் எத்தனை மார்க் தான் அவருக்கு இப்போ கிடைச்சிருக்கு? 80 மார்க் தான் கிடைச்சிருக்கு. ஓகே செல்லம். இப்போது இது ரெண்டுமே ஒரு சமன்பாடாக இருக்குது. ஆனால் இங்கே பின்ன என்ன இருக்கு இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம்? குறுக்க பெருக்கி கழித்து பை போடுறோம். பை 4ன்னு வரும். இந்த வகுத்தல் 4 சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் பெருக்கல் 4 மாறும். ஸோ 4 4 எக்ஸ் முன்னாடி குறி போனால் ப்ளஸ் தான் அர்த்தம். அந்த ப்ளஸ் இது பண்ணணும். நான் ஏன் ப்ளஸ் போட தெரியுதா? வழங்கப்படுகிறதுனா ப்ளஸ் பண்ணும். மைனஸ் இங்கே 4 இருக்குது. அதனால் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம். ஒரு ஒய் ஈக்குவல் டு 8 32 320. இது ஒரு சமன்பாடு கிடச்சிச்சு. இது ஒரு சமன்பாடு கிடச்சிது. கிராமர் விதியை ஃபாலோ பண்ணி நம்மளை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் 8ஆவதுல படிச்சுட்ருப்பீங்க. இதை நீங்கள் அப்படியே கூட போட்டுருவீங்க. ஆனால் கிராமர் விதியை பயன்படுத்தணும்னு சொன்னால் இது ஒரு எக்ஸ் இந்த ஒரு ஒய் இது ஒரு அணி வடிவத்தில் எழுதணும். எக்ஸு இது ஒய்ன்னு வச்சுக்கணும். இது 1 இது 1 இதில் +4 இதில் -1. இதை தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? டெல்டான்னு எடுக்க போகிறோம். ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு அப்படியே மேலேருந்து கீழே வருங்க -1. கீழே இருந்து மேலே போங்க +4 குறிய மாற்றினா -4 ஈக்குவல் டு -5. டெல்டா ஈக்குவல் டு -5. இப்போ இந்த ரைட் சைடில் இருக்குது இல்லையா? 100 320 இதுதான் ஆன்சராக நமக்கு வருது. நம்ம ஏற்கனவே அணியை எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? 1 4 1 -1 இன்ட்டு எக்ஸு ஒய் ஈக்குவல் டு 100 இங்கே என்ன இருக்குது? 320. ரைட் சாமி. இப்போ இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? 100யும் 320யும் போட்டால் அதான் டெல்டா 1. எக்ஸினுடைய கேள்வி எடுத்துகிட்டு 100 320 போகிறேன். ஒய்யினுடைய கேள்வி மாற்றல அப்படியே வச்சுக்கிறேன். இதனுடைய மதிப்பு ஓர் 100 -100 ஓர் 320 320 +320 கீழேருந்து மேலே போனால் கீழேருந்து போகும்போது குறிய மாற்றணும் மைனஸ் ஈக்குவல் டு -100யும் -320யும் கூட்டுனா என்ன ஒரு சாமி? குறிகள் ஒரே மாதிரி இருந்தால் கூட்டி பொதுவான குறியை போடுங்க. -420. அடுத்து டெல்டா 2 எக்ஸினுடைய கீழ் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 1 4 ஒய்யினுடைய கெழுக்களுக்கு பதிலாக என்ன போகிறோம் சாமி? 100 320 போடுறோம். ஈக்குவல் டு ஓர் 320 320 4 × 100 400 +400 கீழே இருந்து மேலே போனால் குறியை மாற்றணும். ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் 80 பெரியனுடைய குறி மைனஸ். இப்போ எனக்கு எக்ஸினுடைய மதிப்பு வேணும்னா டெல்டா 1 டெல்டாவால் வகுக்கணும். டெல்டா 1/டெல்டா ஈக்குவல் டு இதான் கிராமர் ரூல்ஸு. ஸோ டெல்டா 1 நமக்கு -420 பை டெல்டாவுனுடைய மதிப்பு -5 கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அடுத்து ஒய் ஈக்குவல் டு டெல்டா 2/டெல்டா ஈக்குவல் டு டெல்டா 2 -80 பை டெல்டாவுனுடைய மதிப்பு -5 ஈக்குவல் டு இந்த மைனஸ் இங்கே கேன்சல் ஆகிடுச்சா? 8 5 40 மீதி 2 4 5 20 இங்கே மைனஸ் கேன்சல் 16 5 80. ஓகே சாமி. இப்போ எக்ஸ் என்பது என்னது? சரியான விடை. ஒய் என்பது தவறான விடை. அப்போது அவங்க கேள்வி கேட்டது எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளிப்பா? எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதிலளிப்பா? 84 கேள்விகளுக்கு
சரியாக பதில் அளித்திருப்பார். நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே சாமி, பதில் அளித்திருப்பார். தட்ஸ் ஆல்.